இதோ உன் தாய். பிரைஸ் தி லார்ட். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். அகில உலகத்தையும் படைத்த நம் தேவன் தான் உலகில் வந்து பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த பாத்திரம்தான் அன்னை மரியாள். அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்த பொழுதும் மனித உருவில் வந்ததால் தன் அன்னைக்கு ஒரு மகன் ஆற்றக்கூடிய கடமையை 30 வயது வரைக்கும் ஆற்றியதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். சரித்திர நூல்களிலும் யோவான் 19:26 வாசிக்கும் பொழுது இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் இளம் வயதிலேயே இறந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதனால்தான் தன் மரணத்திற்கு பின் தன் அன்னையை உலகில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அருமை தோழன் மற்றும் சீடன் யோவானிடம் தன் அன்னையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பு என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் இந்த நவீன உலகத்தில் தன் பெற்றோரை கவனிப்பது நம் தலையாய கடமை. நாங்கள் முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுதெல்லாம் மிகவும் கனத்த இதயத்துடன் தான் திரும்பி வருவோம். மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து வயோதிகத்தில் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு முதியோர் இல்லத்தில் விடப்பட்டிருக்கும் வயதானவர்கள் வடிக்கும் கண்ணீர் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு என் மகனை வளர்த்தேம்மா, நான் அவன் படிக்கணுன்றதுக்காக வாங்கிய கடனை அடைக்கிறதுக்காக எத்தனை வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி வீட்டு வேலை பார்த்து ஓடா தேஞ்சு போனேன் தெரியுமா. இப்போ நல்ல வேலை பார்க்குறான், கை நிறைய சம்பளம் வாங்குகிறான், நல்ல மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறாமா. ஆனால் என்னை மட்டும் பார்த்துக்க அவனால் முடியல, அவனுக்கு மனசும் வரல, அவனுடைய ஒய்ஃபுக்கும் மனசு வரல. பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் என்று கண்ணீர் ததும்ப சொல்லும் பொழுது, எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுது உணர்வார்கள் என்ற ஆதங்கம்தான் மேலிடும். ஆம் அன்பானவர்களே, நம் அன்பர் இயேசுவின் உண்மையான சீடர், உண்மையான கிறிஸ்துவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம் பெற்றோரை கவனிக்க வேண்டியது நம் கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சில வருடங்களுக்கு முன் செய்தித்தாளில் படித்த காரியம் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருந்தது. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மகன் தன் தாயை பார்க்க 10 வருடங்கள் கழித்து மும்பை வந்த பொழுது பார்த்த காட்சி, 10 மாதம் சுமந்து பெற்று பார்த்து வளர்த்த அன்னை ஒரு எலும்பு கூடாக சோஃபாவில் அமர்ந்த நிலையில் இறந்து கிடந்தது. விசாரித்ததில் தெரிந்தது அந்த அம்மா இறந்து ஏறக்குறைய 6 மாதங்கள் இருக்கும் என்று. இதில் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், வெளிநாட்டில் இருக்கும் அந்த மகன் தன் தாயிடம் 1 வருடமாக பேசவில்லை என்பதுதான். 1 நிமிடம் ஃபோனில் பேசக்கூட முடியாத பிள்ளைகளுக்கு நம் தேவன் தானே சிலுவையில் செய்து காட்டிய முன்மாதிரியும் விவிலியத்தில் அநேக இடங்களில் அவர் கூறிய வார்த்தைகளும். விடுதலை பயணம் 20:12, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. எபேசியர் 6:1, பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கருத்துக்கு மணிமாலை, கழுத்துக்கு மணிமாலை. நீதிமொழிகள் 1:8 மற்றும் 9. இன்னும் அநேக இடங்களில் ஆண்டவர் தன் தாய் தந்தையை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி செய்யவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளில் நிச்சயம் அந்த வார்த்தைகளே அவர்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, இவ்வுலகில் நம் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கவும் மத்தேயு 15:4, இணைச்சட்டம் 5:16, எபேசியர் 6:1-3 வரை நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கவும், சபிக்கப்படாமல் இருக்கவும், கழுகுகளுக்கு இரையாகாமல் இருக்கவும், அனைத்திற்கும் மேலாக அன்பர் இயேசுவின் உண்மை சீடராக இருக்கவும் நாம் பெற்றோரை அன்பு செய்வோம். அவர்களின் வயோதிக காலத்தில் அதிக நேரம் அவர்களோடு செலவிடுவோம். ஆம், ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்மை தம் வயோதிக பெற்றோரை வெறுத்து ஒதுக்கும் பிள்ளைகளை உம் பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம். இறக்கும் தருவாயிலும் தன் தாயின் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை பேணி பார்க்கும் பொறுப்பை தன் அன்பு சீடனிடம் ஒப்படைத்த உம் அன்பை உணர்ந்தவர்களாய் தங்கள் பெற்றோரை அன்பு செய்யக்கூடிய மனதை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.